சேலத்தில் கொலைக்கு பழிக்கு பழியாக ரவுடியை தீர்த்து கட்ட வந்த கும்பலை சம்பவத்தை தடுத்த தாய் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சேலம் அஸ்தம்பட்டி அருகே உள்ள ஜான்சன்பேட்டை கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் சின்ன பிள்ளை. இவருக்கு சின்னத்தம்பி, பாபு, கண்ணன் ஆகிய 3 மகன்கள் இருக்கும் நிலையில் மனைவியுடன் கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்த சின்னத்தம்பி தாயுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் சின்னத்தம்பி எங்கே இருக்கிறான் என கேட்டு அவரது தாய் சின்ன பிள்ளையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தாயுடன் யாரோ தகராறு செய்யும் சத்தம் கேட்ட சின்னத்தம்பி உஷாராகி உள்ளறையில் பதுங்கிக் கொண்டார். ஆனால் அந்த அறைக்குள் நுழைந்த மர்மநபர்கள் சின்னத்தம்பியை வெட்ட முயன்றனர். அப்பொழுது தாய் சின்ன பிள்ளை அதனை தடுக்கும் முயற்சியில் குறுக்கே செல்ல ஆத்திரமடைந்த மர்மநபர்கள் பெண்ணென்றும் பாராமல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். தலை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டு விழுந்து அவர் அலறி துடித்து இங்கேயே சரிந்தார். அப்போது அவரின் சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்தினர் ஓடிவர மர்மநபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சின்ன பிள்ளையை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த அஸ்தம்பட்டி போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் விசாரித்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு இதே பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரை கொலை செய்த வழக்கில் சின்னத்தம்பியும் அவரது தாய் சின்ன பிள்ளையும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இருவரும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில் பரசுராமனின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க காத்திருந்த அவரின் ஆதரவாளர்கள் வெறிச்செயலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த சின்னப்பிள்ளை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் பரசுராமனின் கூட்டாளிகளான சரவணன், பிரசாந்த் ஆகிய 2 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான உண்மை பின்னணி குறித்து தெரிய வரும்.